அவருடைய வாக்கு சதவீதம் உயர்வதற்கே அந்த ஜனநாயகன் படம் காரணமாக இருந்திருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த படத்தை முடக்கியிருக்காங்க. இல்லை, எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் செந்தில் பாலாஜியை லாக் பண்ணால் அந்த கொங்கு மண்டலத்தில் திமுகவால் வேலை பார்க்க முடியாது, திமுகவை தோக்க வச்சிடலாங்கிற அந்த ஆஸ்பெக்டில் இவரை கூப்பிடுறீங்களான்னு ஒரு நீதித்துறையை நம்புவது போல் சிபிஐ நாம் நம்புகிறோம். ஆனால் யதார்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ஒன்றிய அரசினுடைய ஏவல் நாய்களாக இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்ன அப்படின்னா ஒரு நியூ ஜென் என்ன அரசியல்வாதி. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி டெம்ப்ளேட் அரசியல் பண்ண வேணாம், ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதன்படி அவர் செயல்படலை. அதுதான் இங்கே பிரச்சனை. சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் நடக்கிற இந்த பிரச்சனையில் சஞ்சய் அவங்க அம்மா பக்கம் நிற்கிறாரு. கொள்கை எதிரியாக தான் இருக்கணும். இன்னும் எத்தனை 100 வருடங்கள் ஆனாலும் பாஜக தான் தாவேகாவுடைய கொள்கை எதிரி. அதை யாரும் மாற்றவே முடியாது, மாற்றக்கூடாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் நம்ம கட்சிக்கு வேணாங்கிற முடிவை எடுத்துட்டாரு. அதுதான் முக்கிய காரணம். அதே நேரம் அதை அவர் வெளிப்படையாக சொல்லலை. அவரை முழுங்கி ஏப்பம் விடுவதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தாவேகாவே அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. அதுதான் 2 கட்சிகளுக்குமான வித்தியாசம். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகம் அப்போ வரவே வராது. இன்னும் நாங்கள் ஜனவரி 9லயே அந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கோம். இன்னும் ஜனவரி 9 எங்களுக்கு வரவே இல்லை. எப்போ தளபதி படம் வருதோ அப்போதான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்ற மாதிரி பல பேர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடுத்த படம் அவங்க கூட பண்ண சொல்கிறீங்க. இல்லை, இப்போ ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வரல. இல்லை, ஜனவரி 9 வந்திருந்தா அதனுடைய நிலைமையே வேற. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் பேசப்படுகிற அரசியலும் விஜய்க்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கும். அவருடைய வாக்கு சதவீதம் உயர்வதற்கே அந்த ஜனநாயகன் படம் காரணமாக இருந்திருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த படத்தை முடக்கியிருக்காங்க. இப்போ இந்த படம் தேர்தலுக்கு பிறகு தான் வெளியாக போகுது. ஏன்னா இன்றைக்கி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி அறிவிக்கப்பட்டால் ஜனநாயகன் படம் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பு வராது. அப்போ தேர்தலுக்கு பிறகு தான் அந்த படம் வெளியாகும். அப்படி வெளியாகும் போது ஜனநாயகன் படம் கமர்ஷியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் நினைத்த அந்த அரசியல் மைலேஜ் அவருக்கு கிடைக்காதுல்ல. அப்போ நிச்சயமாக அது ஒரு பெரிய இழப்பு தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த படம் தாமதமாக வருவதால் அந்த தயாரிப்பாளருக்கு வட்டி வேற நஷ்டமாகும். ஏன்னா ஒரு 4 மாதம் கழித்து அந்த படம் வரும்போது, இன்னும் சொல்லப்போனால் இப்போ தேர்தலுக்கு பிறகுன்னா கூட அது ஒரு ஜூன் மாதம் தான் வருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 350-400 கோடி முதலீட்டுக்கு 4 மாதம் வட்டினா அதுவே கிட்டத்தட்ட 200 கோடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நஷ்டத்தை இவர் தானே சரி பண்ண முடியும். ஏன்னா இவ்வளவு பிரச்சனையும் விஜயால் ஏற்பட்டது தானே. அதனால் அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னது. ஓகே சார். இப்போ இலவசங்களுக்கு எதிராக நாங்கள் ஓசி பஸ்ஸில் வரமாட்டோம், எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பேசல கண்டிப்பாக. ஆனால் தொண்டர்கள் பேசுகிறது தலைவரோட எதிரொலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இப்படி இலவசங்களுக்கு எதிராக பேசினவர் உமன்ஸ் டே அன்னைக்கு ஸ்டேஜில் எல்லாமே மகளிருக்கு இலவசம்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணல, ஆனால் லிட்ரலாக அதை தான் சொல்கிறாரு. இப்போ விஜய் சொல்கிற விஷயத்த க்ளோரிஃபை பண்ணுறவங்க இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. அதையே நெகட்டிவாக பேசணும் அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? அதாவது பார்த்தீங்கன்னா, இலவசங்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் கொண்டவராக இருந்திருந்தால் இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்க மாட்டார். பட் அதே நேரம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பேசியிருக்காங்க. அது அந்த கட்சியினுடைய கொள்கையாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, இந்த தேர்தல் அறிக்கை என்பது விஜய் சொன்னது, விஜய் விரும்பியது என்னன்னா, நம்ம மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை மட்டும் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லணும். மக்களை ஏமாற்றுகிற இந்த கவர்ச்சி வாக்குறுதி இருக்கக்கூடாது. இதுதான் விஜயினுடைய நிலைப்பாடு. அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் ஒரு பக்கம், ஆதவ் அர்ஜுனா, இன்னொரு பக்கம் அந்த ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு மண்டையை கழுவிட்டே இருந்தாங்க. என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான வாக்குறுதி மட்டும் கொடுத்தா அது ஒரு பேசு பொருளாக மாறாது, மக்களை கவராது. அப்போ கவர்ச்சி வாக்குறுதியும் அது உள்ளார இருக்கணுங்கிறது இவங்களுடைய கருத்தாக இருந்துச்சு. விஜயை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்படாமையே இருந்தார். ஏன்னா எனக்கு தெரிந்து. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மகளிர் தின விழாவில் அவர் பேசியதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா,
இந்த 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து ஓதி 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 விஜயை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. பட் அரசியலில் வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதுதான் முக்கியமான. என்னதான் நம்ம மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் அப்படின்னு வந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வழக்கமான அரசியலுக்குள் போவதுங்கிறத தவிர்க்க முடியாது. இப்போ விஜயனுடைய வாக்குறுதிகளும் கிட்டத்தட்ட அதைத்தான் நமக்கு உணர்த்துது. ஓகே சார். இப்போ பொதுவாகவே ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து பேனர்ல தலைவரா இருக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் இருக்காரு. மற்றபடி பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க விஜய்க்கு பின்னாடி. இவரை வச்சு ஓட் தான் கலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பல பேச்சு வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து இருக்கு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தாலும் 3 பேர் மண்டையை கழுவுறாங்க அப்படின்னும் போது ஒரு தலைவர் தான் வந்துட்டு எனக்கு என்ன ஐடியா தோணுது, மக்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தோணுதோ அதை சொல்ல முடியும். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இவர் நிஜமாவே வந்துட்டு ஒரு பப்பட் மாதிரி தான் இருக்காரு போல அப்படின்னு தோணுது. இல்லை, அப்படி சொல்ல முடியாதுல்ல. என்ன, விஜயை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் நினைப்பது போல் வந்து அவர் ஒரு பொம்மையான நபர்லாம் கிடையாது. விஜய்க்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அவருக்குன்னு ஒரு பிடிவாதம் இருக்குது. நம்முடைய கருத்தை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர். பட் அதே நேரம் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு நபரால் தீர்மானிப்பது. இப்போ திமுகவே இருக்கட்டுமே, ஸ்டாலின் தானே கட்சியை நடத்துகிறாரு, ஸ்டாலின் சொல்கிறது தானே எல்லோரும் கேட்குறாங்க. அப்புறம் ஏன் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுன்னு ஒன்று அமைச்சு அதில் கனிமொழி தலைமையில் வந்து ஒரு 4-5 பேர் எதுக்கு போட்டு வைக்கிறாங்கன்னா, பலருடைய கருத்துக்கள் அது உள்ளார வரும்போது அந்த தேர்தல் அறிக்கை வந்து ஒரு நல்ல ஒரு வடிவம் கிடைக்கும். அது வந்து மக்களை கவர்கிற விதமாக இருக்கும். அல்டிமேட் பார்த்திங்கன்னா தேர்தல் வெற்றி தான். ஒரு வகையில் மக்களை ஏமாற்றுவது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இந்த விஷயத்தில் இவர்களுடைய ஆலோசனைகளை கேட்குறாரே தவிர எல்லா விஷயத்திலும் விஜய் வந்து யாரும் மண்டையை கழுவிடலாம் முடியாது. அவர் நினைத்ததை செய்கிற ஆட்களாகத்தான் ஆதவையும் புஷி ஆனந்தையும் மற்றவர்களையும் அவர் பயன்படுத்துகிறாரு. இதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்துட்டு சதி பண்ணுது அப்படின்றத நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க, மெயில் பார்க்கல அப்படின்றத அவர் தவிர்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இப்போ கரூர் சம்பவம் நடந்து முடிந்த பிறகு என்ன செய்தி பரவுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு விபத்து, விஜய் தாமதமாக வந்தார், தாவேகா நிர்வாகிகள் சரியான ஏற்பாடு பண்ணலை, காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கல. ஸோ அந்த விபத்துக்கு சொல்லப்பட்ட 3 முக்கிய காரணங்கிறதே இதுதான். அப்புறம் இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தது தப்பு, அது ஒரு ரொம்ப குறுகலான இடம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் என்ன ஆஸ்பெக்ட்னா இது ஒரு விபத்து. அப்போ இந்த ஆஸ்பெக்டில் சிபிஐ வந்து விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக தாவேகா நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், கலெக்டர் இந்த மாதிரியான ஆட்களை அவங்க விசாரிப்பாங்க. அப்படி தான் விசாரிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இது வந்து விபத்து கிடையாது, இதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்குது, முக்கியமாக திமுகவுடைய கை இருக்குது. செந்தில் பாலாஜி தான் இதனுடைய சூத்திரதாரி. ஏன்னா அவர் தான் கரூருடைய குறுநில மன்னராக இருக்கார். அப்புறம் விபத்து நடந்து ஒரு அரை மணி நேரத்தில் அரசு மருத்துவமனையில் அவர் ஜம்முன்னு நின்றுட்டு இருக்காரு. திமுகவுடைய பேனர் கட்டிய ஆம்புலன்ஸ் எல்லாம் சருன்னு வந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வச்சு அவர்கள் மீது ஒரு சந்தேக நிழல் படந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ சிபிஐ என்னன்னா இந்த ஆஸ்பெக்ட்லேயும் விசாரிக்கணும், அதுதான் நம்ம முறை. ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, விஜயை வந்து ஏற்கனவே 2 முறை டெல்லிக்கு அழைச்சி விசாரிச்சிட்டாங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 2 நாள் விசாரித்தாங்க. இப்போ போயிருக்கிறது 3வது முறையாக விசாரிப்பதற்கு. ஆனால் இந்த கேப்பில் செந்தில் பாலாஜியை சிபிஐ அழைக்கவே இல்லை. அதாவது நீங்கள் விபத்துங்கிற ஆஸ்பெக்டில் விசாரிக்கும் போது விஜயை கூப்பிட்டீங்க, மற்றவர்களை கூப்பிட்டீங்க, ஓகே. அதுக்கடுத்து இப்படி ஒரு சதி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் விசாரிக்க தொடங்கி இருந்தால் நீங்கள் செந்தில் பாலாஜியை என்றைக்கோ கூப்பிட்டுருக்கணுமே, ஏன் இவ்வளவு தாமதமாக கூப்பிட்றீங்க? அப்போ இங்கே தான் நமக்கு ஒரு டவுட் வருது. நீங்கள் உண்மையிலேயே இந்த விபத்துங்கிற பார்வையில் விசாரிப்பதற்காக இவரை கூப்பிட்டீங்களா, இல்லை எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் செந்தில் பாலாஜியை லாக் பண்ணால் அந்த கொங்கு மண்டலத்தில் திமுகவால் வேலை பார்க்க முடியாது, திமுகவை தோக்க வச்சிடலாங்கிற அந்த ஆஸ்பெக்டில் இவரை கூப்பிட்றீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம விமர்சிக்கலாம். செந்தில் பாலாஜியை சிபிஐ விசாரிப்பது தப்பு கிடையாது, அது ஒரு சரியான நடவடிக்கை தான். அதை ஏன் இப்போ அழைச்சிங்க? தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் அவரை எதுக்கு நீங்கள் லாக் பண்ணுறீங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, ஒரு நீதித்துறையை நம்புவது போல் சிபிஐயை நாம் நம்புகிறோம். ஆனால் யதார்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ஒன்றிய அரசனுடைய ஏவல் நாய்களாக இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருவதை நம்மளால் தவிர்க்க முடியல. இப்போ சப்போஸ் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, பொதுவாக சொல்கிற மாதிரி இது செந்தில் பாலாஜியோட சதியாகவே இருந்தாலும் டிஎம்கேக்கு இது எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருக்கும், அது தாவேகாவோட ஓட்டு எண்ணிக்கையில் ஏதாவது எதிரொலிக்குமா? அதாவது தாவேகா எந்த கூட்டணிக்குள்ளும் வராமல் தனித்து நிற்கிற முடிவை எடுத்தால், ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா பாஜகவுடைய முயற்சி பலனளிக்காமல் போனால்
சிபிஐ விசாரணையுடைய அறிக்கை வந்து தாவேகாவை குற்றம் சாட்டுவது போல் அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவன் நம்ம கூட வரல, என்ன இப்போ நம்ம தோற்பதற்கே இவர் காரணமாக இருக்கார், அப்போ இவரை காலி பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த விபத்துக்கே இவர் தான் காரணம் அப்படின்னு கூட அந்த அறிக்கை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்படி முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த இஷ்யூ வந்தா. நீங்க சொல்றத பார்த்தா இதை இப்படி கூட கன்வே பண்ணிக்கலாம் போல. இல்லை அப்படித்தானே, ஏன்னா அப்படித்தானே நினைக்க தோணுது. பட் அதே நேரம் இப்போ நடக்கிற விஷயங்கள் தாவேகா கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேகா வருவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டால் இப்போ சிபிஐடைய அறிக்கைங்கிறது வேற மாதிரி இருக்கும். இது வந்து விபத்து இல்லை, விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, இதில் செந்தில் பாலாஜியோடைய ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக திமுகவை கார்னர் பண்ணி அந்த கொலைப்பலியை திமுக மீதும் செந்தில் பாலாஜி மீதும் சுமத்தி திமுகவுடைய தோல்விக்கு வந்து இதை ஒரு காரணமாக்குவதற்கு சிபிஐ முயற்சி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா சிபிஐங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான விசாரணையை நடத்தினா என்ன உண்மையோ அது வந்து அறிக்கையாக வரும். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அறிக்கை தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அறிக்கைன்னொன்னே வந்துட்டு ஒரு கட்சி நடத்துறாங்கன்னா அதுல அறிக்கை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றத தெரியற மாதிரி சொல்றது அறிக்கை. ஆனா விஜய் அவர்கள் வந்து நான் அறிக்கை கொடுத்துட்டே இருக்க விரும்பல, நான் வந்துட்டு களத்துல இறங்கி காட்டுறேன் அப்படின்றாரு. ஆனா களத்திலே இருக்க மாட்டாரு அவரு, அறிக்கையும் கொடுக்க மாட்டாருன்னும் போது என்னதான் சார் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது என்னன்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று நடந்தால் அறிக்கை கொடுக்கறது, அப்புறம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது, போராட்டம் நடத்துறது, இதுதான் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு. ஆனால் அதனால் ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னா நடக்காது. இப்போ ஒரு இஷ்யூவில் ஒரு விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா 5 மணி ஆனதுக்கப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க. இல்லைனா காவல்துறை கைது பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சு ஒரு பிரியாணி போட்டு அதை வாங்கி கொடுத்து சாயந்தரமாக திறந்து விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கட்சியே கூட நம்ம எந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடினமோ அது நிறைவேற்றப்பட்டுதா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம், அதோட அவங்க கடமை முடிஞ்சு போச்சு. இப்படித்தான அரசியல் காலங்காலமாக செய்யப்படுது. விஜய் என்ன அப்படின்னா ஒரு நியூ ஜென் அரசியல்வாதி. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெம்ப்ளேட் அரசியல் பண்ண வேணாம், ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். என்ன ஆனால் அதன்படி அவர் செயல்படலை. அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் இவங்க மாதிரி வந்து ஒரு மக்களை ஏமாத்துகிற அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை தான். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணதான் சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கருத்து சொல்ல வேண்டியதில்லை, அது உண்மைதான் அது. ஆனால் இப்போ திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூணில் விளக்குத்தூணில் வந்து இது தீபம் ஏற்றுறது ஒரு பெரிய இஷ்யூவாக போகுது. அதில் கூட நான் கருத்து சொல்ல மாட்டேன், அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிறத எப்படி ஏற்க முடியும்? அதனால் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்மால் சொல்ல முடியும். ஓகே சார், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா சைடும் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காரு. அரசியலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்போ ஜேசன் அவர்கள் வந்து அவரோட கையெழுத்தை வந்து ஜேசன் சஞ்சய் வீன்னு இருந்தது ஜேசன் சஞ்சய் எஸ் அப்படின்னு மாத்திருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சும் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது குறித்து உறுதியான தகவல் இல்லை. என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே ஒரு ஒரு மகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு பக்கம் தான் நிற்பார். அம்மா பக்கமோ அப்பா பக்கமோ தான் நிற்பாங்க. அப்போ இன்னொருத்தர் மீது அவருக்கு வந்து ஒரு அதிருப்தியும் கோபமும் இருப்பது ரொம்ப இயல்பானது தான். ஸோ அந்த அடிப்படையில் சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் நடக்கிற இந்த பிரச்சனையில் சஞ்சய் வந்து அவங்க அம்மா பக்கம் நிற்கிறாரு. சொல்லப்போனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தன் அம்மா பக்கம் தான் நியாயம் இருப்பதாக கூட நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திரிஷாவோடு இவருக்கு இருக்கிற அந்த உறவு அல்லது நட்பாக கூட இருக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு பொது இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு கண்டிப்பாக ஒரு கோபம் வரும். எல்லாத்துக்கும் மேலே அவருடைய நட்பு வட்டாரத்திலேயே அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படும் போது அது அவமானமாக அவர் ஃபீல் பண்ணுவார். என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ சஞ்சயுடைய கிளாஸ்மேட்டோ நண்பர்களோ என்னடா உங்கள் அப்பா இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொல்லும் போது இவரால் முட்டு கொடுக்க முடியுமா? அந்த கேள்வியே எதிர்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அவமானத்தில் கூனி குறுகி போயிடுவார். அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தானே செய்யும். ஸோ அப்படி ஒரு ரியாக்ஷனாக கூட அந்த இனிஷியலை மாற்றிய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து அதிகாரபூர்வமாக இது வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் அதே நேரம் அவர் இனிஷியலில் இருந்து விஜயின் பெயரை தூக்கினாலும் என்ன உலகத்துக்கு அவர் விஜயின் மகன் தான். அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. ஓகே சார், இப்போ ஃபைனலாக தாவேக்கா அடுத்து என்ன பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது அதை பற்றி ஐடியா இருக்கா? இப்போது எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவங்களது என்ன இருக்கும் தாவேக்கா? அதான் தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ தனித்து போட்டியிட போகிறாங்களா
என்டிஏ கூட்டணிக்குள் போக போகிறாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்து தான் தாவேகாவின் எதிர்காலமே தீர்மானிக்கப்படும். அதுக்கப்புறம் விஜய் மீதான அந்த நம்பகத்தன்மை நிலைக்கணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி கொள்கை எதிரியாக தான் இருக்கணும். இன்னும் எத்தனை 100 வருடங்கள் ஆனாலும் பாஜக தான் தாவேகாவுடைய கொள்கை எதிரி. அதை யாரும் மாற்றவே முடியாது, மாற்றக்கூடாது. என்ன திமுக வந்து அரசியல் எதிரியாக சொல்லியிருக்காங்க, அது எப்போ வேணாலும் மாறலாம். அடுத்த தேர்தலே பார்த்தீங்கன்னா அதிமுகவை அரசியல் எதிரியாக மாற்றிக்கிட்டு திமுகவை தோழமை கட்சியாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம், எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் ஒரு கொள்கை எதிரியை நீங்கள் வந்து மாற்றவும் முடியாது, அதை சமரசம் பண்ணிட்டு அவர்களோட கூட்டணியும் போக முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய் வந்து கருத்தில் கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து முடிவெடுக்கணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். ஃபைனல் கொஸ்டின் சொல்லிட்டு இதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வருது. இப்போ அதிமுகவில் வந்து காளியம்மாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பில்லராக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ போய் அதிமுகவில் இணைஞ்சிட்டீங்களே, பருத்தி மூட்டை இது குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சில பேர்லாம் வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு உள்ள ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கு வந்து ஒரு போக்கிடம்னு ஒன்று இருக்கணும். அதுதான் முக்கியமாக. ஒரு கட்சியிலிருந்து விலகுனா எல்லாருமே தனி கட்சி ஆரம்பிச்சிட முடியாது. அப்போ இன்னொரு கட்சியை நோக்கி தான் போய் ஆகணும். காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் நான் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு அவங்க போன இடம் வந்து தாவேகா தான். இன்னும் சொல்லப்போனால் விஜயை வந்து நேரடியாக சந்தித்தாங்க. அந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து காளியம்மாளோட கனெக்ட் ஆக முடியல. அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை காளியம்மாள் ஏதாவது டிமாண்டு வச்சாங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட பதவி வேணும்னு சொன்னாங்களா, அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுனாங்களாங்கிறது என்னன்னு தெரியாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் நம்ம கட்சிக்கு வேணாங்கிற முடிவை எடுத்துட்டார் அவர். அதுதான் முக்கிய காரணம். அதே நேரம் அதை அவர் வெளிப்படையாக சொல்லலை. காளியம்மாள் என்னன்னா, சரி இங்கிருந்து அழைப்பு வரும்ன்ட்டு இத்தனை மாதங்கள் காத்திருந்தாங்க, அங்கிருந்து அழைப்பு வரலை. அந்த கட்டத்தில் தான் அவங்க ஏமாற்றமாகி இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்திருக்காங்க. அது வந்து ஒரு வகையில் ஒரு துரதிர்ஷ்டம் தான். ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு திராவிடம் பேசுகிற கட்சிகளை எல்லாம் வறுத்து வாயில் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதே கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் திராவிடம் பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவது, அப்புறம் ஒரு மதவாத கட்சியான பாஜகவோடு கூட்டணி அமைத்த அதிமுகவை தூக்கி பிடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய துயரம், துரதிர்ஷ்டம். ஆனால் இந்த துரதிர்ஷ்டம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிற எல்லாருக்குமே ஏற்படும். திமுகவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாகவும் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் விமர்சனம் செய்த ராஜீவ்காந்தி இன்னைக்கு திமுகவில் சேர்ந்து அங்கே மாணவரணி செயலாளராக மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பதவிக்கு போயிருக்காரு. அதே மாதிரி திராவிடத்தை விமர்சித்த கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு போய் இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு நிலைமைக்கு காளியம்மாளும் தள்ளப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். சார், இது நிஜமாவே ஃபைனல் தான். இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி 2 கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தா எந்த 2 கட்சிக்கா இருக்கும் அது? அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெர்சஸ் திமுக தான். அதுதான் எதிர்காலம். அதிமுகங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான். இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அதிமுகவை முழுங்கிடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் என்பது தாவேகா வெர்சஸ் திமுக தான். திமுக என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான கட்சி. மதவாத எதிர்ப்பு, பாஜக போன்ற பாசிச கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள் காலூன்ற விடாமல் தடுப்பதற்கான ஒரே தகுதியும் திராணியும் உள்ள கட்சி திமுக தான். அப்போ திமுக வந்து என்னதான் ஊழல் போன்ற பல்வேறு தவறுகள் செய்தாலும் திமுகவை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து நம்ம வந்து நிராகரிக்கலாம் முடியாது. அப்போ திமுகங்கிறது தேவை. திமுகவோடு சண்டை பண்ணுவதற்கு இன்னொரு வலுவான கட்சியும் தேவை. அந்த அடிப்படையில் அது தாவேகாவாக தான் இருக்கணும், இருக்க முடியும். சார், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ அதிமுக வந்து பாஜக முழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தாவேகா அதுல உள்ள போனாங்கன்னா தாவேகாக்கும் இதே நிலைமை தானே? தாவேகாக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது. ஏன்னா விஜய் என்பவர் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர். ஆனால் எடப்பாடிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் கிடையாது. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல ஆயிரம் கோடி மக்கள் பணத்தை சுரண்டி அந்த பணத்தை கொண்டு அதிமுகவை கைப்பற்றிய ஒருத்தர் தான். அதனால வந்து அவரை வந்து முழுங்கி ஏப்பம் விடுவதெல்லாம் பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் தாவேகாவே அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. அதுதான் 2 கட்சிகளுக்குமான வித்தியாசம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.